அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். நம்ம வீடுகளில் என்னென்ன விஷயம் நடந்தால் இல்லை நம்ம பார்த்தா இல்லை இருந்தால் அது ஒரு நல்ல வைப்பாக இருக்கும், குட் வைப்பாக இருக்கும், ஒரு லக்காக இருக்கும், நம்மளுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும், லாபத்தை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க. முதல்ல நம்ம வீடுங்களில் வரிசையாக எறும்பு போகும் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம வீடுங்களில் வரிசையாக எறும்பு, அது சித்தெரும்பு கிடையாது, பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, குட்டி குட்டியாக கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த எறும்பு வரிசையாக போயிட்டுருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய வீட்டில் நல்லது நடக்க போகுது, உங்களுக்கு ஏதோ லாபம் கிடைக்க போகுது, அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தவங்க. ஏன்னா அவங்க உணவை தேடி போகிறாங்க, உணவை எடுத்துக்கிட்டு போகிறாங்க, இல்லை உணவு உங்கள் வீட்டிலேருந்து எடுப்பாங்க. நீங்கள் அத்தனை பேருக்குமே உணவை கொடுத்ததுக்கு அந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் செஞ்ச மாதிரி ஆகிடும் இல்லைங்களா? அப்போ அவங்கெல்லாம் வாழ்த்திட்டு போவாங்க. ஏன்னா உங்கள் வீட்டிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா? நீங்கள் அவங்களோட பசியை ஆற்றுன மாதிரி தானே. அதனால் ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒன்று. இரண்டாவது விஷயம், வீட்டில் குளவி கூடு கட்டும் பார்த்துருக்கீங்களா? செங்குளவி, நான் சொல்கிறது கருப்பு குளவி கிடையாது, செங்குளவி வீட்டில் கூடு கட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தருங்க. அது கண்டிப்பாக அந்த கூடு கட்டி முடித்து அது வீட்டிலருந்து அந்த புழுக்கள் குளவியாக மாறி வெளியில் வர்றதுக்குள்ளே உங்களுடைய வீட்டில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல லாபம் இருக்கும், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை இருக்கும். நீங்கள் அதை கண் கூட பார்க்க முடியும். சில பேர் வீடுகளில் பெண்கள் கர்ப்பம் அடைவாங்க. அந்த மாதிரி குளவி கூடு கட்டும்போது அவங்க கருத்தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இது ஒரு நல்ல சகுனம். அதனால் வீட்டில் குளவி கூடு கட்டுச்சுன்னா அதை உடைக்காதீங்க. அது உங்களுக்கு எதுவுமே பண்ணாது, அது மட்டும் வரும், அதனோட கூட்டுக்கு போகும், அது கூட்டில் இருந்து அது மட்டும் அது வேலையை பார்க்குமே தவிர நம்ம யாரும் எந்த டிஸ்டர்பும் அது பண்ணாதுங்க, நம்ம எதுவும் பண்ணாத வரைக்கும். அதனால் அப்படியே விட்டுடுங்க. இது ஒரு விஷயம். மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு கிளம்புறோம், இந்த மாதிரி கிளம்பும் போது பசு கன்றோட வரதா பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு லாபம். அந்த விஷயம் நம்மளுக்கு வெற்றிகரமாக முடியும். நல்ல ஒரு குட் வைப்புங்க அது ஒன்று. இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது படமாக இருந்தாலும் சரி, உண்மையாக இருந்தாலும் சரி, நம்ம பார்க்கும்போது மயில் தோகை விரிச்சிருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல சகுனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்க. இதுக்கு மேலே சில விஷயங்கள் சொல்கிறேன் அடுத்த பதிவில். நன்றி. ஓம் முருகா.